ஹை ஃப்ரெண்ட்ஸ், கோட் படத்துல இருந்து ஒரு கியூட்டான ஸ்னீக் பீக் வெளியாயிருக்கு. ஸ்னேகா அவர்களோட இருக்கிற ஒரு ஃபன்னான சீனை தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தளபதியோட அந்த மாடுலேஷன் டயலாகே இதுல கியூட்டா இருக்கும். ஆனா இந்த சீனோட கான்செப்ட் சோசியல் மீடியால ஆல்ரெடி கொஞ்சம் பிரபலம் தான். பட் இதை தளபதி பண்ணும்போது கியூட்டா இருந்துச்சு. அண்ட் கோட் படத்தோட மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம் காமெடி. அதுவும் மெயினா தளபதி இந்த ரோப்ல தொங்குற மாதிரியான ஒரு போஸ்டர் காமெடிக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு சில தளபதி ஃபேன்ஸ் அது ஆக்ஷன் சீனா இருக்கும்னு நினைச்சேன். சோ படத்துல அதை காமெடி பண்ணி சொதப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. பட் நல்ல வேளை அந்த சீன் இப்படி வச்சிருந்தாங்க. நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். ஏன்னா அந்த இடத்துல ஒரு காமெடியை வச்சது பயங்கர கான்ட்ராஸ்டா இருந்துச்சு. அதுவும் பிரசாந்த் அவர்கள் ஒரு டயலாக சொல்லும் போது தளபதி ரியாக்ஷன் வேற லெவல்ல இருக்கும். சோ என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல வேலையா அது ஆக்ஷன் சீனா வைக்கல. ஏன்னா இந்த சீனுக்கு சிமிலரா பேராஷூட் சீன்லாம் இருந்துச்சு. பட் இதெல்லாம் ஒரு இம்பாக்ட் கொடுத்ததானா இல்ல. பட் ஆனா இந்த சீன் அப்போ தியேட்டரே சிரிச்சுது. அண்ட் இந்த மாதிரி தளபதியோட நிறைய குட்டி குட்டி ஹியூமர் பயங்கரமா ஒர்க் ஆச்சு. கிளைமேக்ஸ்ல அரேபி குத்து டான்ஸா இருக்கட்டும், அண்ட் சர்ப்ரைஸா யோகி பாபு காமெடி சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா யோகி பாபு எல்லா படத்துலயும் தான் இருக்காரு. பட் காமெடி பயங்கரமா ஒர்க்கான படங்களை குறிப்பிட்டு ஈஸியா சொல்லிடலாம். சோ கோட்ல அவர் கம்மியா வந்தாலும் மோஸ்ட்லி எல்லா காமெடியுமே ஒர்க் ஆயிருந்துச்சு. மெயினா அந்த காந்தி நேரு சீக்வன்ஸே பயங்கரமா இருந்துச்சு. சோ எனக்கு படம் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கான ரீசன் மெயினா இந்த மாதிரி காமெடி நிறைய ஒர்க் ஆனதுதான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் தளபதியோட ஹியூமர் சைட ஓரளவுக்கு பார்க்க முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு படத்துல காமெடி எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்றது மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க.